உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. வேலூர் மாவட்டம் வஞ்சூர் கிராமத்தில் உள்ள வஞ்சியம்மன் கோயிலில் அம்மனுக்கு 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பண நோட்டுகளால் மகாலட்சுமி அலங்காரம் செய்யப்பட்டது. ஆடி மாதம் 3ஆம் வெள்ளிக்கிழமை முன்னிட்டு ரூபாய் நோட்டுகளால் செய்யப்பட்ட மகாலட்சுமி அலங்காரத்தை ஏராளமான பக்தர்கள் தரிசித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு முகத்துவாரம் மணல் திட்டுகளால் அடைபட்டு தூர்ந்து போன நிலையில் மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் படகில் பயணித்து நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இதனிடையே முகத்துவாரத்திற்கு ஆய்வுக்கு வந்த அமைச்சர் மீனவர்களிடமோ மீன் சந்தையில் உள்ள மீனவ பெண்களிடமோ நேரடியாக சந்தித்து எந்த குறைகளையும் கேட்கவில்லை என மீனவர்கள் புகார் தெரிவித்தனர். நாகப்பட்டினம் நகராட்சியில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாட்டை கண்டித்து மாதாந்திர கூட்டத்தில் அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் காலி குடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நகரத்தின் பல பகுதிகளில் 20 நாட்களுக்கும் மேலாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என குற்றம் சாட்டி அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அவர்கள் கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். இன்னும் சில நாட்களில் குடிநீர் பிரச்சனையை சரி செய்யாவிட்டால் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்போவதாக எச்சரிக்கை விடுத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் பாதியிலேயே நிறுத்தப்பட்ட தேசிய நெடுஞ்சாலை பணிகளால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். சாலை விரிவாக்கம், மழைநீர் வடிகால் அமைப்பதற்காக தோண்டப்பட்ட ஆழமான பள்ளங்கள் மூடப்படாமல் உள்ளதால் இரவு நேரங்களில் விபத்துக்கள் நேரிடும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். மேலும் ஜல்லிக்கற்கள் பெயர்ந்து அதிக அளவில் தூசி பறப்பதால் இருசக்கர வாகன ஓட்டிகள் நிலை தடுமாறி கீழே விழும் சம்பவங்களும் தொடர்கின்றன. இதனால் சேதமடைந்த சாலையை உடனடியாக புதுப்பித்து தர வேண்டுமென கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பயிர்களை அழிக்கும் வனவிலங்குகளை விளைநிலங்களுக்குள் விட்டு விவசாயிகளை பழிவாங்கும் வனத்துறை மீது வழக்கு பதிவு செய்ய கோரி விவசாயிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தின் போது வனவிலங்குகள் பிரச்சினைகள் குறித்து விவசாயிகள் வழங்கிய மனுக்கள் மீது வனத்துறையினர் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காததால் விவசாயிகள் திடீரென கூட்டத்தை புறக்கணித்து தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டம் நடத்தினர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் இயங்கி வரும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் குடிநீர், கழிப்பறை போன்ற அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லை என மாணவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். அறிஞர் அண்ணா மேல்நிலைப் பள்ளி கட்டடத்தில் தற்காலிகமாக இயங்கும் இந்த கல்லூரியில் மாணவர் எண்ணிக்கை 120 உயர்ந்த நிலையிலும் முறையான அடிப்படை வசதி செய்யப்படவில்லை என புகார் எழுந்துள்ளது. எனவே உடனடியாக அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.